வழக்கமாக நம்மளோட காணொலிகளில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்களை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்போம், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ். ஆனால் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு பொருள் இந்திய விமானப்படையில் இன்றைக்கி அவசர கால நிலைமையில் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ன்றதை பற்றி பெருசாக யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் விமானப்படையின் முதுகெலும்பு. முன்னாடி தெரியக்கூடிய இந்த போர் விமானங்கள், ஏவுகணைகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னு சொல்லி இதை பற்றி மட்டுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ்ன்றதும் இந்திய விமானப்படைக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆசெட் தான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஆசெட்ஸ் எல்லாமே இப்போது கவனிக்கவே முடியாத நிலைமையில இருக்குது. அது ஏன் அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவில் ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்களுக்கான தேவை அப்படின்றது மிக அதிகமாக இருக்கிற தருணத்தில் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸுன்றதை வாங்கிறதுக்கான முயற்சியை இந்திய அரசாங்கமும் இந்திய விமானப்படையும் சரி, மற்றும் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொண்டு வரதுலேயே சரி பயங்கரமாக முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ஜினில் ஆரம்பித்து ஏர்ஃப்ரேமு, மிசைல்ஸு, ரடார் டெக்னாலஜி, ஸ்டெல்த் கோட்டிங்னு சொல்லி எல்லா விதமான ஃபைட்டர் ஜெட் தொழில்நுட்பங்கள்லையும் இந்தியா முதலீடு பண்ணி அதற்கான வேலையை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு ஸ்டெப்பையுமே இது வரைக்கும் நம்ம எடுக்கலை. ஒன்று ஸ்மால் டாக்டிக்கல் ஏர்லிஃப்டரு, இன்னொன்று மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக வரக்கூடியது ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். இந்த ஹெவி கேட்டகரியில் வந்து 30லேருந்து 40 டன் எடையை தூக்கிட்டு பறக்கிற IL-76 மற்றும் C-17 க்ளவ் மாஸ்டர் ரக விமானங்கள் வரும். அண்ட் மீடியம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா C-130 சூப்பர் ஹெர்குலிஸ் ரக விமானங்கள். அதுக்கப்புறமா ஸ்மால் டாக்டிக்கல் ஏர்லிஃப்ட் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அதில் C-295 அப்படின்னு அழைக்கப்படுற இப்போ சமீபத்தில் இந்தியாவில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விமானம் ஒன்று இருக்குது. இது போக பழைய AN-32 ரக போர் விமானங்கள், இது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட டர்போப்ராப் ஏர்க்ராஃப்ட்ஸ். இந்த ஏர்க்ராஃப்ட்ஸை ஸ்மால் டாக்டிக்கல் ஏர்லிஃப்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்மாலில் சரியாக ஒரு 6லேருந்து 9 டன் பேலோட் கெப்பாசிட்டியில் ஆரம்பிக்கிற இந்த கேட்டகரின்றது 40 டன் வரைக்கும் போகும் நம்ம வெயிட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா. இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே இந்திய விமானப்படைக்கு இன்றியமையாத ஆசெட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு போர் சூழ்நிலையில் போர் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நம்மளோட வான்பரப்பை பாதுகாக்க மட்டும்தான் செய்யும். ஆனால் இந்த ஏர்லிஃப்ட் விமானங்கள் தான் நம்மளோட இராணுவத்துக்கு தேவைப்படுற உணவுப் பொருட்கள் ஆரம்பித்து வெப்பன்ஸ், ஆமினேஷன் வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சரியான நேரத்தில் எடுத்துகிட்டு போகும். இந்தியா மாதிரி நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு இந்த ஏர்லிஃப்ட்ன்றது இன்றியமையாத ஒன்று. நம்மளோட நாடு சின்னதாக இருக்குது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 500 கிலோமீட்டர் தான் ஆகும். ஃப்ரான்ஸு, ஜெர்மனி ஆர் UK மாதிரி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரயில் மூலமாகவோ இல்லை சரக்கு ட்ரக்ஸின் மூலமாகவோ நம்மளோட ஆமினிஷன்ஸை சுலபமாக கொண்டு போயிட முடியும் 8லேருந்து 9 மணி நேரத்துக்குள்ளே. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு ஆமினிஷன் டீப்போ இருக்குது, ஆவடி. இந்த ஆவடியிலேருந்து ஃப்ரண்ட் லைன் பஞ்சாபுக்கு நம்ம வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 2லேருந்து 3 நாள் ஆகும், நீங்கள் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகணும்னா கூட. அப்படிப்பட்ட இடங்களில் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா அவசரமாக தேவைப்படக்கூடிய ஆமினிஷன்ஸ் எல்லாத்தையும் சில மணி நேரங்களில் ஃப்ரண்ட் லைனில் கொண்டு போய் ஏர் ட்ராப் பண்ண முடியும். நம்ம இந்த விமானங்களை தரையிறக்கணும் கூட அவசியம் இல்லை. வெப்பன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, பீரங்கியாக இருந்தாலும் சரி, ஆர்ட்லரியாக இருந்தாலும் சரி, பறந்துகிட்டு இருக்கிறப்பயே பின்னாடி கார்கோ பேவை திறந்து பேராசூட் வெளியே கீழே போட்டு போயிட்டே இருக்கலாம். வெறும் 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவோட மூல முடுக்கில் இருந்து இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன்ஸுக்கு நம்மளோட வெப்பன்ஸை டெலிவரி பண்ண முடியும்னா அது இந்த ஏர் அசெட்ஸால் மட்டுமே தான் முடியும். அதனால் ஏர் அசெட்ஸ்ன்றது இந்தியா மாதிரி, சீனா மாதிரி, ரஷ்யா மாதிரி, அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டு இருக்கிற நாடுகளுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. இன்னொரு கட்டத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஸ்ரீலங்காலேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இல்லை நமக்கு சொந்தமான லட்சதீப் ஐலாண்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, லட்சதீப் ஐலாண்ட்ஸை வந்து சீனர்கள் இன்வைட் பண்ண வராங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம படகுல ஆமினிஷன்ஸை கொண்டுட்டு போக முடியாது. இமீடியட்டாக 155mm ஆர்ட்லரி, பிரம்மோஸ் மிசைல்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம ஏர்லிஃப்ட் தான் பண்ணணும். அப்போது கார்கோ ஏர்க்ராஃப்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல இன்றியமையாத ஒரு பொருளாக மாறுது. இப்போ இந்த கார்கோ ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான். ஏன்னா ஆத்ம நிர்பர் பாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆசெட்டுக்கும் துப்பாக்கி தோட்டால் ஆரம்பித்து கண்டம் விட்டு கண்டம் போகிற ஏவுகணை வரைக்கும் உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸு, டெக்னாலஜி எல்லாத்தையும் இந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு.
ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்மால் டாக்டிக்கல் ஏர்லிஃப்டர் அந்த C295 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்டை மட்டும்தான் டெக்னாலஜி கொஞ்சம் வாங்கி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மீடியம் ஹெவி கேட்டகரியில் C-17 க்ளவ் மாஸ்டர் மாதிரியோ இல்லை IL-76 மாதிரியோ பெரிய ஏர்கிராஃப்ட்ஸை டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடில் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த முயற்சி ஒரு அந்த ஒப்பந்தம் அப்படின்றது இப்போ வரைக்கும் கையெழுத்திடப்படலை. அண்ட் இந்திய விமானப்படையும் அதற்கான பிளான்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை, பப்ளிக்காக அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இதர பிளான்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே அப் டு மார்க் இருக்குது. ரொம்ப பழசு அப்படின்னா AN-32 அப்படின்ற அந்த ஸ்மால் டாக்டிக்கல் ஏர்லிஃப்டர் தான். அதையும் நம்ம C295 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பட் மீடியம் ஹெவி கேட்டகரியில் பார்த்தோம்னா அந்த C-130 அப்புறம் C-70 IL-76 இது எல்லாமே இன்றைக்கி புதுசாக இருக்குது, கூடிய சீக்கிரம் பழசாயிரும். அப்போது இதெல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ப்ராடக்ட் வந்து முழுக்க முழுக்க வெளியே இருந்து வருமா இல்லை அதை உள்நாட்டில் உருவாக்க போகிறோமா அப்படின்றத பற்றின எந்த ஒரு தெளிவும் இந்திய விமானப்படைக்கோ சரி இந்திய அரசாங்கத்துக்கோ சரி இப்போ வரைக்கும் கிடையாது. அது அப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் நம்ம இருக்கோம். மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 66 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியம் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து C-130 சூப்பர் ஹெர்குலிஸ் அந்த அந்த ஏர்கிராஃப்ட் வரும். அது கூடவே A400 அப்படின்னு அழைக்கப்படுற ஏர்பஸோட ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஒன்று இருக்குது. 35 டன் வரைக்கும் அதால் பெய்லோட் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போக முடியும். அது வந்து C-17 க்ளவ் மாஸ்டர் அளவுக்கு பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், அதுவுமே மீடியம் கேட்டகரியில் வருது. அப்புறம் பிரேசிலுக்கு சொந்தமான ஒரு மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் எம்பரரோட ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று அதுவும் வருது. ஸோ இந்த 3 ஏர்கிராஃப்ட்டுமே காம்படிஷனில் இருக்குது. இந்த மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கான டெண்டர் மட்டும்தான் இப்போ அரசாங்கத்தில் இருந்து ஒப்புதல் அளிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. ஹெவி டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியை பற்றி நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கலை. பட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை வந்து நம்ம டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உள்நாட்டில் உருவாக்குறோமா இல்லை அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு தேவையான ஏர் ஃப்ரேமையாவது நம்ம உருவாக்குறோமா இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய என்ஜினை வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து உருவாக்குதா அப்படின்றத பற்றின எந்த ஒரு பேச்சுவார்த்தை இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ இந்திய விமானப்படை உலகத்திலே சக்தி வாய்ந்த விமானப்படைகளில் ஒன்றாக மாறணும் என்றால் அதோட எல்லா ஆசட்ஸுமே இண்டிஜினைஸ் பண்ணப்படணும், அதாவது உள்நாட்டில் உருவாக்கப்படணும். நம்ம ரெடார்ஸை உள்நாட்டில் உருவாக்குறோம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை உள்நாட்டில் உருவாக்குறோம், ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்குறோம், அதோட என்ஜின்ஸை கூடிய சீக்கிரம் உருவாக்க போகிறோம். அண்ட் ஈவன் ஏவேக்ஸு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ரேடார்ஸான ஏவேக்ஸை கூட நம்ம உள்நாட்டில் உருவாக்குறோம். பட் டாக்டிக்கல் ஏர்லிஃப்டரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இந்த விமானங்களை உள்நாட்டில் உருவாக்கலாம் அப்படின்றத பற்றின எந்த ஒரு ஐடியாஸும் வந்ததில்லை. அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்க முனைப்புமே எடுக்கப்படவில்லை. இந்த ஒரு கேட்டகரி மட்டும் யாருமே நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கணும். எதர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மூலமாக ஒரு மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை இந்தியாவில் உருவாக்குறதுக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வந்து எந்த நாட்டிலேருந்து வாங்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். அல்லது ரிலையன்ஸ், டாட்டா மாதிரியான நிறுவனங்கள், ப்ரைவேட் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆல்ரெடி ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் இறங்கிட்டாங்க. டாட்டா அவங்களுக்கு வந்து நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்க. ரிலையன்ஸுமே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட போய் ஒரு மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு டெண்டரையாவது கொடுக்கணும். அதற்கான சப்போர்ட்டை வந்து அரசாங்கம் பண்ணிச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் மீடியம் கேட்டகரியில் இந்தியாவிலேயே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ன்றது உருவாயிரும். ஏன்னா ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இதே கேட்டகரி தான். அட்டாக்கு, ரீகானு, ட்ரூப்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. அதில் அட்டாக்கு, ரீகானுக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் ஆகி அது பறந்துக்கிட்டு இருக்குது இந்திய விமானப்படை, கப்பற்படை, ஆர்மி எல்லாத்துலேயுமே. ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு வரக்கூடிய கேட்டகிரிலையுமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம MI-26 மாதிரி மிகப்பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ட்ரூப்ஸ் மற்றும் கார்கோவை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெலிகாப்டரை உருவாக்குற வேலையில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இறங்கிட்டாங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸால் ட்ரூப்ஸை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு கிடையாது, ஆர்ட்லரிஸை கூட வந்து இதால் ஏர்லிஃப்ட் பண்ண முடியும். சில கிரிட்டிக்கலான பகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த பகுதிகளுக்கு ரோடால் போக முடியாது, மலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த மலைக்கு மேலே கொண்டுட்டு போய் நம்ம 155 mm ஆர்ட்லரியை வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸால் கொண்டு போய் வைக்க முடியும். இப்போதைக்கு கரண்ட்டாக சீனுக் ரக ஹெலிகாப்டரால் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அந்த சீனுக் பண்ணுற வேலையையும் ஒரு இந்தியன் ப்ராடக்டால் பண்ண முடிகிற மாதிரி
கார்கோ ஹெலிகாப்டர் உருவாக்குறதுல இறங்கிட்டாங்க. ஆனால் கார்கோ ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அதை தான் இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இதுபோல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.